கங்குவா திரைப்படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கும் நிலையில் சூர்யாவால் வந்த பிரச்சனையின் காரணமாக ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்திருக்கிறது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, பாபி தியோல், திஷா பத்தானி ஆகியோர் நடிப்பில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் கங்குவா. சுமார் 2.5 வருடமாக திரையில் சூர்யாவை பார்க்க முடியாத சூழலில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய விருந்தாக அமைந்தது. ஆனால் தற்போது பெரிய ஏமாற்றமே ரசிகர்களுக்கு கிடைத்துள்ளது. சூர்யா ஜோதிகா என குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வரும் நிலையில் ஜோதிகா பாலிவுட் சினிமாவில் கவனம் செலுத்தி வருகிறார். சூர்யாவும் தென்னிந்தியாவில் உள்ள ரசிகர்களை கண்டுகொள்ளாமல் மும்பையில் வசித்து வந்தார். சூர்யா சினிமாவை கடந்து அரசியலிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது பல திட்டங்களுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வந்தார். ஆனால் இப்போது உள்ள திமுக ஆட்சியில் மக்களுக்கு என்னதான் துயரம் ஏற்பட்டாலும் கண்டும் காணாமல் மும்பையில் இருந்து வந்தார். இப்போது சூர்யா கங்குவா படத்திற்காக தமிழகம், கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் படத்தின் ப்ரமோஷனுக்காக ஆர்வம் காட்டி வருகிறார். படம் வெளியாக இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலத்தில் தியேட்டர்கள் கடித்துள்ளது. அதற்கான புக்கிங் தொடங்கியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் சூர்யாவுக்கு தியேட்டர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் படம் நாளை மறுநாள் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பியூனல் டெக்னாலஜிஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளது. பண கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அளித்த மனுவில் கங்குவா படக்குழு ₹1,60,00,000 பணத்தை டெபாசிட் செய்யாமல் படத்தை வெளியிடக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. கேரளா மாநிலத்தில் தற்போது வரை புக்கிங் 1 கோடி வரை ஈர்த்துள்ளது. சூர்யாவின் கடைசி திரைப்படமான எதிர்பார்த்த நிலையில் தமிழகத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை சந்தித்து வருகிறது. காலை 5 மணி காட்சிகள் கேட்ட நிலையில் 9 மணி காட்சிக்கு அனுமதி கிடைத்தது. அதுபோல் தியேட்டர் உரிமையாளர்கள் சிவகார்த்திகேயனின் அமரன் படம் 2வது வாரத்தில் 250 கோடியை கடந்து வெற்றிகரமாக ஓடி வரும் நிலையில் கங்குவா திரைப்படத்தை வாங்குவதற்கு சற்று யோசித்து வருகிறார்களாம். சூர்யாவுக்கு போட்டியில் இல்லாத நடிகர்கள் எல்லாம் மாசாக சினிமாவை ஆக்கிரமித்து வருகின்றனர். ஆனால் சூர்யா எதையும் கண்டுகொள்ளாமல் மும்பையில் இருந்தால் இப்படிதான் கடைசி நேரத்தில் அடி வாங்குவார் என ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். நாளை மறுநாள் படம் வெளியானாலும் சரியான பிளான் இல்லாமல் படத்தை வெளியிடுவது தேவையில்லாத வேலை என இணையத்தில் சூர்யா ரசிகர்கள் கடுமையாக படக்குழு மீது விமர்சனம் வைத்து வருகின்றார். எப்படி பார்த்தாலும் கங்காவுக்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் வந்து நிற்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.